ஹலோ வியூவர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்க விரு. நான் இந்த வெளில பார்க்க போறது 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் மூவி தான் ஆலன். இந்த படத்துல நம்ம வெற்றி தான் லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போறோம். இந்த ஆலன் படத்தோட கதைய பொறுத்தளவுக்கு, சின்ன வயசுலயே வாரணாசியில தஞ்சம் அடையிற படத்தோட கதாநாயகன் 10 வருஷமா அங்க இருந்தும் தன்னோட மனச ஒருநிலைப்படுத்த முடியல. கதாநாயகனோட வாழ்க்கையில சின்ன வயசுல நடந்த அந்த சம்பவத்த மறக்க முடியாம இருக்கிறதுனால தான் இந்த மனச ஒருநிலைப்படுத்த முடியல. இத தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சாமியாரோ, "உனக்கான இடம் இது இல்ல. உனக்கான இடமும், உனக்கான அந்த எழுத்துக்களுக்கான அத படிக்கக்கூடிய ஆர்வங்களும் அந்த மக்கள சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இருக்கு. நீ அங்கேயே போயிரு" அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்போ தான் ஜெர்மனிய சேர்ந்த ஒரு பொண்ணு அறிமுகமாகறாங்க நம்ம கதாநாயகனோட. இப்படி சாமியாரா சுத்திக்கிட்டு இருந்த நம்ம கதாநாயகனோட வாழ்க்கையில இந்த ஜெர்மனிய சேர்ந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான மாற்றங்கள் உண்டாகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒரு எதார்த்தம் அப்படிங்கிறது இந்த படத்துல மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா எனக்கு கிடைச்சது. அதுல அந்த படத்துல அந்த ஜெர்மனிய சேர்ந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கதாநாயகனோட பேசி மிங்கிள் ஆயி ஈஸியாவே 2 பேரும் காதலிக்கிறாங்க. அந்த காதல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிற மாரி காமிக்கிறாங்க பாருங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு சினிமாட்டிக்கான ஒரு ஆஸ்பெக்ட்டா தான் இருந்துச்சு. ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது அந்த படத்துல ஸ்க்ரீன்ல அடி வாங்குது. மேலும் கருணாசு இந்த மாரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வராங்க. அந்த கேரக்டர்ஸுமே ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கல. கேரக்டருக்கான ரைட்டிங் ஸ்பேஸ் எதுவுமே குடுக்கல. ஈஸியாவே அவங்களும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க ஒரு மிஸ்ட்ரிய நெறச்சு குடுத்துருப்பாங்க. அதாவது ஹீரோ சின்ன வயசுல எதுக்காக வாரணாசி வந்தாரு? இந்த ஜெர்மனிய சேர்ந்த பெண் அவங்க அம்மா கிட்டக்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னா? இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மிஸ்ட்ரியா கலந்து செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு கன்வின்சிங்கான ஒரு கிளைமாக்ஸ் போட்டு முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அந்த புக்கு இதெல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்கறதுக்கு ஒரு வாட்சபிள் மூவியா கண்டிப்பா மாறுது அப்படின்னு சொல்லலாம். மித்தபடி படத்துல ஆகா, ஓஹோன்னு எதுவுமே இல்ல. ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த படத்த கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆலன் திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.4 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.